அன்பு உறவுகளே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு சும்மா பண்ண ரிப்போன் வந்திருக்கோம். இதில் வந்து என்ன செய்ய சமையல் விஷயங்கள் செய்ய போகிறோம். அதில் இறைச்சி தம் பிரியாணி ஆக போகிறோம். அதே போல் கோழி சுடுற விஷயம் ஒன்று காட்ட போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வீடியோ. வந்து வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு சமைக்கிறதுக்கான ஏற்பாடு இப்போ நடந்துட்டு இருக்கு. வாங்க உள்ளுக்கு போய் ஒவ்வொன்றாவும் உங்களுக்கு காட்டுறோம். வாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும் பார்க்கும். இப்போ வந்து சமையல் சும்மா ஸ்பெஷலாக நடக்குது. உங்களுக்கு ஒரு முக்கியமான காட்ட போகிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சார், நம்மளோட பொக்கை. ஹாய் பொக்கை. பொக்கை தான் இந்த நேரத்தில் நம்மளோட இதுக்கு வந்திருக்காரு. கோக்கியாவில் வந்திருக்காரு. கோக்கியா வந்து சட்டப்படி வேலை செய்யக்கூடிய ஆள். பாப்போம் கோழி என்ன செய்றீங்க? இப்போ வெடிச்சமில்ல வெடிக்கு. அது என்ன செய்றீங்க நீங்கள்? இறைச்சி வெட்டுறாப்பா. இறைச்சி வெட்டுறீங்களா? தம் போடுறது. இறைச்சி வெட்டி போட்டு வெடி அழகாவது தூக்கி எறிய வெடி இறைச்சி வெட்டுறாங்க. இது என்ன சாமா? மரக்கறியாக வெட்டி வச்சிருக்காங்க. அதே போல் ஹாய் ப்ரோ, என்ன கதை? செத்த கதையா வேலையா என்ன நடக்குதா? சரியான வெட்டாக்கி பாருங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸான கோக்கிமா இருக்கா? வெட்டுறாரு. அதுதான் நீங்கள் போட்டு இது தக்காளி தேவை சாமான வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, அடுத்து கொச்சிக்காய், வெங்காயம், நல்ல மாம்பழம். இந்த ஊரில் காய்ச்ச மாம்பழம் வந்து எடுத்துக்கொண்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல மாம்பழம் பழுக்க வச்சு வச்சுருக்கி. அதையும் சேர்த்து இன்றைக்கி பண்ணால் ஒரு சாப்பாடு சாப்பிடலாம். இது பழுக்க வச்ச மாம்பழம் எப்படி சிந்து பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். மாலை இனிப்பு. ஆனால் இதை காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு, பயங்கர புளிப்பாக இருக்கும். ஆனால் இது நல்ல இனிக்குது. நமக்கு பற்றி கொட்டை தான் தந்துருக்காங்க. கொட்டையெல்லாம் விஷயம் மீக்கு, அதுக்காக தான் வாங்கி வச்சுருந்தேன். ஓகே, இதே மாதிரி கூட்டம் வந்திருக்காங்க. இந்த குட்டி பாபா வந்துருக்கு, டடாவோட வந்திருக்காங்க. ஹாய் எப்படி சோமா சோமாங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். கியூட் பேபியா? ஓகே ஓகே. சமையல் தேவையான சட்டி பானை எல்லாம் கொண்டு வந்திருக்கு. பால்வாடி சட்டி பானை எல்லாம் கொண்டு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கோழி எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. கோழி வச்சுருக்காங்க. அதுபோல் ஈரல் ஸ்பெஷலாக தருவாங்க போல இருக்கு. பார்ப்பேன் ஈரல். இந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலை நடக்குது. நம்ம கூட்டாளி மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, கொஞ்சம் காட்டுங்க. மிச்ச நாளாக நம்மளை வீடியோ உங்களை பார்க்க தேடுறாங்க. எல்லாரும் கமெண்ட்டில் கேட்காங்க எங்கேருந்து. இந்த காட்டிக்கிற பாருங்க. இந்த ஐயா புக்கை மிச்ச நாள் எப்படி அதை சந்திச்சிருக்கீங்க. ஏதாச்சும் இந்த தம் பிரியாணி போடுவா? இல்லை, தம்முக்குள்ளே போடு. ரைட், ஓகே. தம்முக்குள்ளே போடுறாரு. இதில் வந்து கொச்சிக்காக பார்க்குறீங்க. கொச்சிக்காய் வெட்டுறாரு. இதில் ஃபஸ்ட்டாக தம்பி ஸ்பெஷலாக அவர் வெட்டுவார். வெட்டி கோக்கியான்னு வெட்ட மாட்டார். கொஞ்சம் பாரு, இந்த மாதிரி வெட்டா கிடைக்கு. தக்காளி, கொச்சிக்காய், பெரிய வெங்காயம் வந்து தேவையான சாமான்களை பார்ப்போம். இறைச்சி இந்த வெட்டி வச்சுருக்காங்க ரெடியாக. இந்த கருவேப்பிலை ரொம்ப வெட்டிருக்கு. அதோட வெங்காயம் 2 டீஸில் வெட்டி வச்சுருக்காங்க. என்னென்ன விளங்குது இல்லை, என்ன செய்ய போக நாங்கள் பார்த்துக்கொள்வோம். மற்ற பச்சை கொச்சிக்காய் வெட்டி வச்சுருக்காங்க. அதே போல் போஞ்சி கரட்டு, உருளைக்கிழங்கு 3 சாமான். இங்கே தக்காளியும் வெட்டி வச்சுருக்காங்க. பார்ப்போம். இது எல்லாத்தையும் போட்டு என்ன செய்ய போகிறாங்கன்ற விஷயத்தை பார்ப்போம். இது மசாலா வந்து பாருங்க பாஸ். மசாலா வந்து இந்த உருட்டி பிரட்டி. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கோழியை தம் பண்ணிட்டு இருக்காங்க. இரவு நேரம் தானே, வெளிச்சம் கொஞ்சம் இருக்கும், பிரச்சனை இல்லை. கோழி தம் பண்ணுங்க. ரைட். இதில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க பாஸ்? மிக்ஸ் பண்ணிக்கி தயிர் போட்டிருக்கோம். தயிர், கட்டத்தூள் போட்டிருக்கோம். கட்டத்தூள் போட்டிக்கு, உப்பு போட்டிருக்கோம். உப்பு, மசாலா தூள் ஒன்று போட்டிருக்கோம். மசாலா கோழி பாபிக் மசாலான்னு சொல்லி மசாலா போட்டிருக்கு. இஞ்சி உள்ளி போட்டிருக்கோம். இஞ்சி உள்ளி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மிக்சிங்லையா? மிக்சிங்கில் பண்ணியிருக்கோம். மிக்சிங்கில் பண்ணியிருக்கீங்க. நிறைய கோழி இருக்கு போல இருக்கு. அந்த கோழியை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி
முழுமையாக பிரட்டி இது எத்தனை நிமிஷத்துக்கு தம்மில் வைக்கணும்? ஒரு மணித்தியாலம் வைக்கும். ஒரு மணித்தியாலம் எல்லாத்தையும் போட்டு பிரட்டி தம்மில் வச்சா ஒரு தனி பேரில் வாசமில் அடிக்குது. பா மூக்க பிக்குது வாசம். இதை இப்போ சுடும்போது நல்ல ஒரு வாசம் ஒன்று வரும் போல இருக்கு. சட்டப்படியா இந்த மாதிரி இப்போ வந்து கோழி தம்மில் எரிக்கி தம் பண்ணிக்கி கோழி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி தம்மில் எரிக்காது கோழி அது ரைட். இப்போ வந்து அடுப்பு மூடப்புறம் கல் வச்சு அடுப்பு கோழி சுடுறதுக்கு நெட்டு வைப்பாடுது. அடுப்பு மூட்டுறதுக்கு சரியான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பொக்கை எல்லாரும் ஃபீல்டுக்கு நல்லா ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. முழு பேரும் பண்ண வந்தது தானே, அது சரியான வேலை நடக்குது. சட்டப்படி அடுப்புண்டா இப்படிமாட்ட போடுறாரு. பொக்கை தான் அந்த வேலை நான் பார்த்துட்டு இருக்காரா? பொக்கை அது ரெடியாக வேலை நடக்குது. கோழி சுடுறதுக்கான அடுப்பு தான் அது. நல்லா கழுக்கிற அடுக்கி செஞ்சு வச்சிருக்காங்க. அவன் வேலை செய்யாதால நம்மளே வேலை செய்ய சொல்கிறாங்க. செய்கிறேன் பார்த்து செய்வோம். கடைசியாக தின்னு நம்மளே அதிரடியாக வேலை செய்யக்கூடிய ஆள் தான் வருது. நெருப்பு வேலை கோழி சுடுறதுக்கான அடுப்பு தயாராகிட்டு அங்கே நெருப்பெல்லாம் பற்ற வச்சுட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட் மாதிரிலாம் நிற்காங்க. ஹாய் எல்லாம் ஹாய் சொல்லுங்க. வீடியோ ஓகே ஃபுல் பண்ணணும் இல்லையா? பற்ற வச்சுட்டாங்க. நெருப்பா குவாலிட்டி இந்த 10 பாருங்க. ஏற்றி பார்ப்போம். நெருப்பு அந்த மாதிரி 10 வாப்பா. நெருப்புலாம் 10. இந்த நம்ம சின்ன குட்டி யூடியூபர் இருக்காரு. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வேலை செய்கிற அவ்வளோ பேரும் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நெருப்பு பற்றி ஃபுல்லாக அணைஞ்சதுக்கு பிறகு தான் அந்த நெட் கம்பியை வைப்பாங்க நினைக்கிறேன் கோழி சுடுறதுக்கு. நல்ல மாற நெருப்பு மாதிரி 10 நெருப்பா யூடியூபர் ரைட். கம்பை வச்சுட்டு நிற்காரு. நெருப்பு நல்லா பற்றி தணலாகணும். தணலாகிட்டு பற்றி அணைஞ்சத்தோட நம்ம நெட்டை தூக்கி வைக்கிறது தான் கோழி சுடுறதுக்கான சகல ஏற்பாடு முடிஞ்சிருக்கு. ரைட். இது வந்து கோழியை எடுத்து அடுக்கிறாரு. தண்ணியை கொஞ்சம் வடிச்சு போட்டுவீங்களா? இப்படி அடுப்பு நடுவுக்கு வைக்க அப்படியே வச்சுவேன். ஒரு பஞ்சடி இடவரை விடு சைட் விடு நடுவுக்கு எடு. அங்கால ஒன்று வைக்க ஒரு நாள் குறைச்சி விட்டுருக்கேன் நீ தானே. ஆமாம் மாற்றிங்க இருக்கிற பக்கம் அடியில் வரணும். என்னங்க இடம் ஒரு சைட் தொங்கல் காக்கணும்டா. சுருங்கி வேறு மாற்றி போடுங்க. கிடைக்க கோழி சுடுறதுக்கு சகல கோழியையும் நல்ல அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. இது தண்ணி வடிகிறதுக்காக தான் நெட்டில் வச்சு இதுக்கு பிறகு தான் அடுப்பில் வைப்பாங்க நினைக்கிறேன். அந்த மேல சடாவில் மசாலா கலந்து போய் கம்ப போடு. மசாலா மேல தராம இல்ல எல்லாத்தையும் தராவு அள்ளி தராவு மசாலா எல்லாத்தையும் ஃபுல்லா அதுக்குள்ள ஏசி நம்ம தராவு இந்த மசாலா படிச்சு எல்லாத்தையும் அப்படி வடிச்சு சட்டியில தூக்கி வச்சு கழிச்சுட்டு. இப்போ வந்து நெருப்பு அணைஞ்சி தணல் எரிக்கி தணல் எரிக்கி இதுக்கு மேலே தான் கோழி வைக்க போகிறோம். வைங்க கோழியை வை. ரைட். கோழி வை பட்டுட்டு கோழி வை பட்டு அப்படியே பிடிச்சி பின்னிக்காங்க. இந்த கம்பி பாடுற மாதிரி வைங்க. சரி.
கோழியை அந்த மாதிரி சட்டப்படி வை பார்த்து கோழி நல்ல தணல்ல அதையோ வச்சிருக்கி ரைட் ஓகே இப்போ அடுத்த கட்டத்தை பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா கோழி சுட்டு அழகான முறையில் வைக்காது பாருங்க. இந்த கொஞ்சம் வேகுமான்னு சொன்னால் கணக்காரிக்கு வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல வாசம் இந்த மாதிரி அடிக்குது. சாப்பிட போகாமல் இருந்து இப்படி வாசம் பண்ணுது. நல்ல கிணறு ஒன்று பாருங்க, ஆழமான கிணறு உண்டு. கிணத்துல அடித்து உடைச்சி தான் இது பண்ணுக்கு வந்ததால இன்னைக்கு பண்ணாவே வேணி விட்டாங்க. என்ன உள்ளுக்கன் சரி இருக்கா பார்ப்போம். உங்களை மாதிரி ஒன்றுமே இல்லை இந்த அந்த அரிக்குதா மாஷா அந்த அரிக்கு உள்ளுக்கு வந்து இளநீ இருக்குது பாருங்க. அடிச்சு வெட்டிட்டு இருக்காரு. எல்லாரும் கத்தியாலாம் வெட்டுவாங்க. நான் அவரு அடிச்சு வெட்டுறாள் அப்படியே ஆள்தான் வருது. ஆளுவா வந்து என்ன செய்யறாரு நம்ம கூட்டாளி இது குடிச்சிட்டு இருக்காரு. தெம்பளி ரவையில் பிச்சு குடிச்சிட்டு இருக்காரு. இது வந்து பண்ணா ஒரு விளையாட்டு நடக்குது. எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸான விளையாட்டு இந்த 304 504 விளையாட்டு. ஸ்பெஷலான விளையாட்டு தான் இது. ஸ்பெஷலாக ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இப்போ வந்து சமையலுக்கான அரிசி கழுவிட்டிருக்காரு நம்மளை கூட்டாளி. என்ன அரிசி போட்டிருக்கீங்க இன்னைக்கு? சம்பா சம்பா கொஞ்சம் காப்பும் எடுத்து காட்டுங்க கையில். இது சம்பா அரிசி பார்க்கறதுக்கு சிரிச்சா தான் இருக்கும். சமைச்சு முடிய பொங்கி வருமென்னு நினைக்கிறேன் இந்த அரிசி. வேலையை கடைப்பட நடந்துகிட்டே ஒரு வேலையை ஊராக செஞ்சுட்டு இப்போ வந்து இறைச்சி தயாரான நிலைக்கு தம் பிரியாணிக்கு இந்த இறைச்சியை போட்டு தான் செய்ய போகிறாங்க. செய்முறையை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட இணைஞ்சிருங்க. மறக்காம கூல் டிவி யூடியூப் சேனலோட இணைஞ்சி இப்போ பார்த்தோம்னா பிரியாணிக்குரிய ஏற்பாடு நடந்துருக்கு இந்த சைட்டில். தம் பிரியாணி எல்லாம் போட்டு இருக்கு. சட்டப்படி இருக்கு. சட்டப்படி என்ன அரிசி இறைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ தம்மில் போட போகிறான்னு நினைக்கிறேன். சரியான இரவு நேரத்தை எடுக்கிறதால கொஞ்சம் இளங்காட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா பாருங்க இப்போ விளங்கு ரைட் அந்த மாதிரி மாட்டா ரைட். தம்மில் வைக்கிறது அந்த முடியாச்சு. நம்ம நண்டு கொதிக்குது. நம்ம வந்து கொதிக்குது. தம் பண்ணுறது சாப்பாட்டை வச்சு வாழை இலையால் மூடிடுறது. இந்த வாழை இலையை பாட்டி அதை வச்சு மூடி இல்லை தம் பண்ணுறது. பாருங்க தம் பண்ணுறாங்க. தம் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க மூடியை போட்டு. இப்போ வந்து வாழை இலையை உள்ளுக்கு வச்சு தம் பண்ணி நெருப்பையும் அதுக்கு மேலே வைக்காங்க. இப்படி தான் நல்லா மேலேயும் பேகி கீழேயும் பேகி சட்டப்படி வரும்னு நினைக்கிறேன். இந்த சட்டப்படி வருமே பாருங்க வரும் தானே ரைட். இப்போ வச்சாச்சு. இதுக்கு பிறகு நான் மேலே ஒன்றும் செய்ய தேவையில்லை. தம் பிரியாணி பொட்டாச்சி கிளம்புது. நல்ல வாசம் அடிக்குது. இப்பயே ஒரு கட்டலாம் போல ஆயிடுச்சு. கட்டிடுவோம். வச்சுதான் அந்த மாதிரி உள்ளுக்கும். இது என்னது அச்சாரா? சாம்பார் தயிர் சம்பல்ல வந்து என்னென்ன போட்டிருக்கீங்க? இதில் வெங்காயம் தயிர் மிளகுத்தூள் தக்காளி போதிய அளவுக்கு உப்பு போட்டிருக்கீங்க. தேசி புளி இதுக்கு சேர்க்கிறோம் போதிய அளவு தேசி புளி
இது போல பிணையணுமே ஏசி புளி வாசம் சும்மா கண்ணை கட்டுதா நல்லா மன மந்திரிக்கு கொஞ்சம் கிளி அள்ளி வச்சு பாருங்க உப்பு காணுமா விட்டு அள்ளி வச்சு பார்ப்போமே டேஸ்டாக இருக்கேன் பாப்பு அது வழியா அந்த மாதிரியா சரி கோழி சுற்றி முடிஞ்சு கோழி எது பண்ணி எடுப்போம் எடுப்போம் பொக்கானி சார் கோழியை வந்து சுட்ட கோழியை கிளியர் பண்ணிட்டு இருக்காரு பார்ட்னர் நல்லா மணக்குது பார்ட்னர் கன் மாதிரி ஆப்பா செம்மையா பாஷை உங்களுக்கு விளங்காது பாஷை எங்களுக்கு சும்மா துண்ணி விளங்கும் பாஷம் ஒன்றுமில்லை கோழி பார்த்தேன் கோழியாகவே இருக்கு ஒரு சகன் ஃபுல்லாகவே சுட்ட கோழி தான் நிறைய பேர் வந்திருக்கிறது இன்னைக்கு அதுக்காக அதிகமான கோழியை சுற்றிருக்காங்க கொளுத்தி வைக்க இதில் பவுஸ் ரைட் தம் பிரியாணி ரெடி தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அந்த மாதிரி வாசமா இப்போ சகனில் போட்டு வழி ஊராக்களுக்கும் எல்லாரும் சேர்ந்து நல்ல பெருசு பெருசாக தான் இது இருந்தாலே இறைச்சி பெருசு பெருசாக அடிக்கி சகனில் போட்டு இருக்காங்க ரைட் பொக்க உசாராக தான் இருக்காரா பொக்க அந்த மாதிரி உசாராக இருக்காரு ஒரு சான் எடுத்தீங்கன்னா போதுமா அது நீ மாமாவோட ஸ்டைல் வேறு பொக்க வந்து இப்போ எல்லாருக்கும் கோழி வைக்காது ஒவ்வொரு சகனுக்கும் கோழி வைப்பாடுது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கோழி வைப்பாடுது பெரிய பெரிய சைஸாக தான் இருக்கு தம்பி பிட்டா தம்பி பிட்டானே கண்ணா இதே மாதிரி சும்மா பண்ணடிக்கிறான் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ற சந்தோஷமான ஒரு நிகழ்வுக்காக தான் வந்திருக்கேன் அந்த மாதிரிக்கா சட்டப்படி டேஸ்டாகி இந்த வீடியோவோட நிறுத்தி கொண்டு அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் எல்லாரும் பாய் காட்டிடுங்க மேபி ஓகே பாய் பாய்